ஆத்துமநேசரின் அங்க மகத்துவங்கள். தியானம் 6. ஆத்துமநேசரின் அறை. வேதம். அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீரோடைய கால்களையும் கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்தார். போதனை. இரட்சகரின் அறையை பற்றிய ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. நாம் அதை நன்றாய் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்ததை விட மீண்டும் தாழ்மையாய் தன்னை காட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கே விரும்புகிறார். தாம் எல்லாவற்றிலும் தாழ்மையுடையவர் என்பதை உணர்த்துவதற்காகவே அந்த அறையில் அந்த கச்சையை கட்டிக்கொண்டு அவர் நம்மை விட தம்மை தாழ்த்தி ஊழியம் செய்தார். நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது சாமுவேலும் தாவீதும் சணல் நூல் சால்வையை கட்டி கொண்டிருந்தார்கள். தேவதூதர்கள் பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு ஊழியம் செய்தார்கள். தாவீதை வல்லமையினாலும் மகிழ்ச்சியினாலும் இடை கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய சர்வலோக ராஜா போஜனத்தை விட்டு எழுந்து தம்முடைய வஸ்திரத்தை கலற்றி வைத்து ஒரு இழிவான துவாலையை அறையிலே கட்டிக்கொண்டு ஊழியம் செய்கிறார். அவர் சொல்லுகிற வசனத்தின்படி, நான் ஊழியம் கொள்ளும்படிக்கல்ல ஊழியம் செய்யும்படிக்கே வந்தேன் என்று சொல்லிய வார்த்தையை அந்த இடத்தில் தேவன் நினைவு கூறுகிறார். தியானம். என் ஆத்துமாவே, இந்த உன்னத தாழ்மையை நாம் உணர வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பந்தியிலிருந்து எழுந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய சீஷர்களின் கால்களை 12 பேருக்கும் துடைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி தாழ்மையானார் என்று சொல்லி நாம் அந்த இடத்திலே உணர வேண்டும். அவர் தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாசின் கால்களையும் கழுவினார். காரணம் என்ன? என்னை காட்டி கொடுக்கும் மனிதனே, உன்னையும் ரட்சிப்பதற்காக நான் இருக்கிறேன். நீ மனம் திரும்பினால் உன்னுடைய பாவங்களையும் நான் கழுவிட சித்தமாய் இருக்கிறேன் என்கிறதை உணர்த்தும் ஒரு செய்கையாகும். அவர் அவ்வளவு நேரமும் 24 கால்களை துடைப்பதற்கு எவ்வளவு நேரமாகி இருக்கும்? அவருடைய இடுப்பு நிமிரவில்லை. அவர் முழுவதுமாய் தன்னை தாழ்த்தினார். விசுவாச பரவசம். மரித்து போன ஆவிகளே, அரசரின் ஆத்துமாக்களே, நீங்கள் என்றாவது உங்களுடைய ஊழியர்களின் கால்களை பிடித்ததுண்டா? இல்லை இல்லை இல்லை. அல்ல, தேவதூதர்களாவது பாதங்களை கழுவினார்களா? இல்லை இல்லை இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை எவ்வளவாய் ரட்சித்தார், நேசிக்கிறார் என்று சொல்லி நாம் உணர்ந்திருந்தால் அவருடைய தாழ்மையை நாம் உணர வேண்டும். நம்முடைய பாவத்திற்காக நம்முடைய கால்களையும் கழுவுவதற்காக, நம்முடைய கால்கள் செய்த பாவங்களை கழுவுவதற்காக தன்னை தாழ்த்தினார். முழுவதுமாக நம்மை கழுவுவதற்காக அவர் தாழ்த்தினார். விசுவாச கழுவுதல். நீதியையும் சத்தியத்தையும் நாம் கட்டிக்கொண்டு அவரை நாம் முத்தம் செய்வதற்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமையும் பாவ மன்னிப்பின் மீட்பையும் நமக்கு தந்தார் என்பதை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஜெபம். எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் சுவாபமும் உடைய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, எங்களுடைய பாவ பாரத்தினால் கட்டுண்டு கிடக்கும் எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்கள் அறையில் இருக்கின்ற கட்டுகளை அறுத்து எங்களுக்கு இளைப்பாறுதலையும் விடுதலையும் தர வேண்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்.